உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல இல்லையா பாண்டி? ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ சீக்கிரமா இங்க கிளம்பி வரல. நான் நடக்கிறது வேற. பாண்டிக்கு வந்து வானதி ஃபோன் பண்ணி, "என்ன பாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னும் அங்கேருந்து கிளம்புனீங்களா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இன்னும் இல்லை வானதி. நாளைக்கு நைட்டு தான் கிளம்ப போகிறோம். இங்கே மெடிக்கல் ஷாப்பில் நான் தனியாக இருந்து போராடிட்டு இருக்கேன். இப்போ தான் கடை திறந்திருக்கு. அதுக்குள்ளே உன்னை யார் அவங்க கூட சேர்ந்துட்டு போக சொன்னது? ஏன் பாண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க முடியாதா? இங்கே தனியாக இருந்து இவன் கஷ்டப்படுவாளே, அவளுக்கு கூட மாட இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு உனக்கு கொஞ்சம் கூடவா தோணாமல் போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன வனதி, உன் கூட என்ன ஆளை எல்லாமே இருக்கு, அதான் செல்வம் உன் கூட தானே இருக்கான், அதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் கடையில் வேலை செய்வார், டைமுக்கு வருவார், டைமுக்கு கிளம்பிடுவார். ஆனால் நீ அப்படி என் கூட இருப்பியா? இல்லை இல்லை, நான் எப்போ கடை திறந்தாலையும் எப்போ க்ளோஸ் பண்ணாலையும் அது வரைக்கும் நீ என் கூட தானே இருப்ப. இப்போ இல்லைன்னா நான் தனியாக இருந்து கஷ்டப்படுவேன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா பாண்டி? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நிலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "சாரி பாண்டி" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நீங்கள் எதுக்காக சாரி சொல்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லை, நாங்கள் கூப்பிட்டதுனால தான் நீங்களும் கிளம்பி வந்துட்டீங்க. வானதி தனியாக மேனேஜ்மெண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் வானதி உங்களை ஃபோன் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாரி பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு இன்றைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.